இணைந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக என்னோட ஒர்க் பண்ணி கொடுத்தாரு ராஜா சார். 5 சாங் போட்டு கொடுத்துருக்காங்க. 5மே அற்புதமான பாடல்கள். அதே மாதிரி யுவன் சங்கர் ராஜா சார் சாங் பாடி கொடுத்துருக்காங்க. எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. இது வந்து ஒரு மதுரையில் நடந்த ஒரு இந்த நண்பரோட லைஃப்பில் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு தான் இந்த காதல் கதை எடுத்திருக்கேன். இதில் ஒரு 70% உண்மை சம்பவம், 30% மட்டும் கற்பனை கலந்துருக்கோம். ஸோ எல்லாருமே பள்ளிக்கூடத்தில் காதல்னு ஒரு அத்தியாயத்தை கடந்து தான் வந்திருப்போம். எல்லாரோட நினைவுகளும் மண்ணுக்குள்ளே போகிற வரைக்கும் மறக்க முடியாத விஷயம் வந்து முதல் காதல். ஸோ அந்த முதல் காதலை வச்சு தான் அந்த படத்தை உருவாக்கியிருக்கோம். பள்ளிக்காதல் அப்படின்றது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம் தான், எல்லாருமே கடந்து வந்திருப்போம். ஸோ இதை பேஸ் பண்ணி சார் அவ்வளோ அழகாக எடுத்திருக்காரு படத்தை. அதில் நான் ஒரு பார்ட் பண்ணியிருக்கேன்றது வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே இந்த பாடல் பார்த்து ரசித்ததுக்கு நன்றி. படத்தையும் பார்த்து ரசிங்க. இந்த படம் எத்தனை பேரோட நினைவில் இருக்கும்னு தெரியாது, ஆனால் லைஃப் லாங் என்னுடைய நினைவில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. இந்த படம் பண்ணும்போது கரெக்டாக என்னோடய ப்ரெக்னென்சி டைம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன். முக்கியமாக சொல்லணுன்னா டெலிவரிக்கு 3 நாள் முன்னாடி கூட டே அண்ட் நைட் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். டைரக்டர் சார் வந்து அங்கே சவுண்டாக மைக்கில் வந்து ஆக்ஷன்னு சொல்லும்போது என் பையன் வயிற்றில் கிக் பண்ணுவான். எனக்கு அந்த நினைவு வந்து மறக்கவே முடியாது. ரொம்ப முக்கியமான படம். ஒரு 3 வருஷமாக ஆதிரான் சார் போராடி டீமாக ஒர்க் பண்ணி, மெயினாக பாபு சார், லிக்கா தேட்டர்ஸ் பாபு சாருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்கிறோம். ஏன்னா டைரெக்டாக ஒரு இயக்குனருக்கு வாய்ப்பு தாண்டி கேஆர் சார் சொன்ன மாதிரி, நம்ம எஸ்னே சார் சொன்ன மாதிரி பேனாவை நம்பி வாக்கு கொடுத்துருக்கீங்க. ஸோ அதை வந்து கண்டிப்பாக ஆதிரான் சார் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக அந்த படம் ப்ரெஷ் ஷோவில் நீங்கள் நிச்சயமாக அதை எழுதுவீங்க, பெரிய நம்பிக்கை இருக்குது. அதை தாண்டி மெயினாக ஃபர்ஸ்ட் லவ் நெவர் எண்ட்ஸ், முதல் காதல் முதல் முத்தம் யாராலும் மறக்கவே முடியாது. குழந்தையாக இருக்கும்போது நம்ம வந்து நினைவுகளாக இருக்கும். நம்ம ஸ்கூல் போவோம், அம்மாவும் நினைவாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்து வரும்போது அப்பா வெளியே கூப்பிட்டு போகிறா, இல்லை பொம்மை வாங்கி கொடுத்து போகிற நினைவுகள் இருக்கும். ஒரு சில காலத்துக்கு அப்புறம் அது எல்லாம் அம்மாவோட அரவணைப்பில் இருப்போம். அதுக்கப்புறம் ஒரு காதலி வருவோம், ஒரு நண்பன், அதுக்கப்புறம் வந்து அம்மாவுக்கு அடுத்தபடி ஒரு மனைவி. ஸோ நினைவெல்லாம் நீடா நினைவுன்னு நினைக்கும்போது நினைவுகள் மட்டும்தான். நேரம் காலம் வெள்ளிக்கிழமை அந்த டிஸ்ட்ரிபியூஷன் அந்த தியேட்டர் ஷோ எல்லாம் அமைஞ்சு வரும்போது நிச்சயமாக நம்ம படம் கண்டிப்பாக அமையும்.